வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் அந்த 71 டேரக்டர்ஸ்க்கான கேஸ் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது 20/12/24 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி ஒத்தி வச்சுருந்தாங்க. ஸோ 18ஆம் தேதி கேஸ் நடந்ததில் 20ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கேஸ் நடக்குமா இல்லை எப்படி இருக்குது கேஸ் ஸ்டேட்டஸ், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நமக்கு நம்ம தகுந்த வட்டாரிலேருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு சூப்பரான தகவலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முறை நடக்கக்கூடிய ஹியரிங்கில் பயில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு தகவல் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த விதமான ஒரு சிக்கலும் இருக்காது. ஸோ இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ண போகிறதாகவும் நடக்கக்கூடிய ஹியரிங்கில் கண்டிப்பாக அந்த 21 பேரையும் வெளியே கொண்டு வந்துடலாங்கிற ஒரு முயற்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ நம்ம கேஸை வந்து பார்த்திங்கன்னா 26வது நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறைஞ்சபட்சமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மதியம், அதிகபட்சம் அது இல்லாமல் ஒரு 3 மணிக்குள்ளேயே வந்து நம்ம கேஸுக்கான ஸ்டேட்டஸ் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் நமக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நமக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு நம்ம மெம்பர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் வந்திருக்குது. ஸோ இந்த முறை கண்டிப்பாக வந்து வெளில வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு எப்படி வரப்போகிறாங்க, ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவிலேயே நமக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல தகவல் தெரிய வரும். தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது வரையும் யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமாக வந்து இப்போ நடக்கக்கூடிய ஹியரிங் தான் லாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. ஒரு நல்ல தகவலாக வெளில வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஹாப்பியாக ஆவாங்க. அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சந்தோஷமான தகவலை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் ஒரு நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.